வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களவைத் தேர்தல் பணிகளை மேற்பார்வை செய்வதற்கு இலங்கைக்கு அழைப்பு. ரணில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் என்று உறுதியான அறிவித்ததன் பின்னர் அவருக்கு ஆதரவு வழங்க ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாக தகவல். கோட்டாபய ராஜபக்சேனுடன் தொலைபேசியில் உரையாடலில் ஈடுபட்டார் என்பதை நிரூபிக்க முடியும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு. ரஷ்ய ராணுவத்தில் இலங்கையர்கள் ஐநா அலுவலகத்திலிருந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு வந்த கடிதங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஜோர்ஜியாவில் இடம்பெற்று வரும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்திர மாநாட்டில் ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க பங்கேற்றுள்ளார். அதன்போது இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தற்போதைய பொருளாதாரம் மற்றும் செயல் திட்டத்தின் நிலையான முன்னேற்றத்திற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதற்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிலையான உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற கட்டடத்தை புனரமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்தார். பாராளுமன்ற கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டிருந்த அவர் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை போகம்பர சிறைச்சாலையை ஹோட்டல் வளாகமாக மாற்றுவதற்கு தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன்வந்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. இதன் தொன்மையினை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். போகம்பர சிறைச்சாலையானது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு 2014ஆம் ஆண்டு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. அந்த அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பெரிய கண்டி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது மீள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறைச்சாலையின் பிரதான கட்டடத்தின் காலனித்துவ கட்டிடக்கலையை பாதுகாத்து மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான திறந்த மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளோடு இதன் பொருளாதார மதிப்பை அதிகரிப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மத்திய மாகாண பணிப்பாளர் ஏகநாயக்க கூறியுள்ளார். பிரதான சிறை வளாகம், வணிக வளாகம், உணவு விடுதி, அருங்காட்சியகம் மற்றும் சுற்றுலா விடுதிகளோடு வணிக கட்டிடமாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்களவை தேர்தல் பணிகளை மேற்பார்வை செய்வதற்கு இலங்கைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய தேர்தல் ஒன்று நடைபெறுவதை காண்பதற்காக 23 நாடுகளில் உள்ள தேர்தல் முகாமைத்துவ அமைப்புகளோடு தொடர்புடைய 75 சர்வதேச பார்வையாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி மே மாதம் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற சர்வதேச தேர்தல் பார்வையாளர் நிகழ்ச்சியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 10 உறுப்பினர்களை கொண்ட தூதுக்குழு பங்கேற்கிறது. இந்த தூதுக்குழுவில் இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழுவின் 2 பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் சட்ட திருத்தங்களுக்கான பரிந்துரைகளை உருவாக்குவதற்கான குழுவின் 8 பிரதிநிதிகளும் உள்ளடங்குகின்றார்கள். இந்த நிலையில் இலங்கை தூதுக்குழுவின் பங்கேற்பு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தேர்தல் நடைமுறைகள் தொடர்பான அறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்குமான முக்கிய தளமாக அமையும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் என்று உறுதியாக அறிவித்ததன் பின்னர் அவருக்கு ஆதரவு வழங்க அதிகளவான ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, உத்தேச லங்கா சபாயக, சுதந்திர மக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் அமைச்சர்கள் சிலர் அதில் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுள் சிலர் அண்மையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின பேரணிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை. காரணம், ரணில் தான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் என்று இன்னமும் உறுதிப்படுத்தாமையே என்று குறித்த உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ரணில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர் என்று உறுதியாக அறிவித்த பின்னர் ரணிலுக்கு ஆதரவு வழங்க எதிர்க்கட்சியின் அமைச்சர்கள் சிலர் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி வேட்பாளரை உறுதியாக தெரிவிக்கவில்லை என்பதால் சிலர் தற்போது ஆதரவு தெரிவிக்க தயங்கி வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பியதிச தெரிவித்தார்.
ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் கயாஷா நவநந்தன அண்மையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின பேரணியில் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கலந்து கொண்டிருந்தார். அதன்படி எதிர்வரும் காலத்தில் எதிர்க்கட்சியின் ஏனைய சில உறுப்பினர்களும் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க இணைவார்கள் என்று நிமால் பியதிச தெரிவித்தார். 2021 என்னுடன் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்ட வேளையை தெரிவித்த விடயங்களை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மறக்க முடியாது என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். உயிர்த்த சம்பவம் குறித்த விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முடியாது என கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார் என்று கர்தினால் தெரிவித்துள்ளதை கோட்டாபய மறுதளித்துள்ளார். 2021 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி என்னுடன் தொலைபேசியில் பேசினார் என்பதை என்னாலும் எனது செயலாளராலும் நிரூபிக்க முடியும் என்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்தார். உயிர்த்த சம்பவம் குறித்த விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழு இஸ்லாமிய குழுக்களை மாத்திரம் தடை செய்யுமாறு பரிந்துரை செய்திருந்தது என்று கோட்டாபய ராஜபக்ச சமீபத்தில் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். எனினும் அந்த அறிக்கை இஸ்லாமிய அமைப்புகள் இல்லாத ஏனைய சில அமைப்புகளையும் தடை செய்யுமாறு தெளிவாக கேட்டுக்கொண்டது என்று முன்னாள் ஜனாதிபதி உண்மைகளை மறைக்க முடியாது என்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த சம்பவம் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்த புலனாய்வு அதிகாரிகளை இடமாற்றினார் என்றும் தெரிவித்துள்ள கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தற்போதைய அரசாங்கம் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த போதிலும் ஏன் அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் இலங்கையர்கள் விரைவில் நிரந்தர வதிவிட வீசாவை பெற முடியும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலுக்பட்டிய தெரிவித்தார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மற்றும் அந்தந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெற முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடிய விரைவில் அவர்கள் நிரந்தர வதிவிட வீசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. விரைவில் திட்டம் செயல்படுத்தப்படும். அதற்கு முன்னர் அரசிதழில் வெளியிடப்படும் வீசாக்களை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளும் அரசிதழில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றதன் பின்னர் குடியுரிமை நிறுத்தப்பட்ட இளைஞர்கள் அவர்களது இளைஞர்கள் அல்லாத மனைவி மற்றும் அவர்களது பிள்ளைகளை வதிவிட விசாவுக்கு உரிமையுடையவர்கள். விண்ணப்பிக்கும் நபர் விசாவுக்கு $1000 செலுத்த வேண்டும். அதே நேரம் இலங்கையர்கள் அல்லாத மனைவி மற்றும் ஒரு குழந்தைகளுக்கு தலா $400 செலுத்த வேண்டும். அந்தந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெற முடியாத வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் செய்த முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு உதவுமாறு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் வேண்டுகோள் விடுக்கும் தனது கொள்கைக்கு இணங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியதாக அவர் கூறினார். தற்போதைய சேவையின்படி முதல் வருடத்தில் 3000 குடும்பங்களை உள்ளடக்கிய சுமார் 10,000 விண்ணப்பங்களை எதிர்பார்ப்பதாக ஹர்ஷ இலுக்பட்டிய தெரிவித்துள்ளார். நிரந்தர வதிவிட விசா 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு பின்னர் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விசா பெறுநர்கள் வேலைவாய்ப்பு பெறவும் பொது சேவையில் இணையவும் வியாபாரத்தில் ஈடுபடவும் இலங்கையில் முதலீடு செய்யவும் முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ரஷ்ய படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் இலங்கையர்களின் குடும்பங்களிலிருந்து பெறப்பட்ட ஏராளமான கடிதங்களை ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சருக்கு அனுப்பியுள்ளது. அத்துடன் அந்த குடும்பங்களின் உறுப்பினர்கள் வாக்குமூலம் வழங்குவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்லவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் இலங்கையின் முன்னாள் இராணுவத்தின் வீரர்கள் கூலிப்படைகளாக செயற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் போரில் பல இலங்கையர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. சுமார் 40 இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் தெரிவித்திருந்தார். போலியான வாக்குறுதிகள் மூலம் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விரைவில் தம்மை மீட்டெடுக்குமாறு போர்க்களத்தில் உள்ள இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த ஆழ்கடத்தல் சம்பவம் தொடர்பாக கடந்த மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவின் மனித கடத்தல் குற்றப்பிரிவு இது தொடர்பாக ஓய்வு பெற்ற மேஜர் மற்றும் வேலைவாய்ப்பு முகவர் ஒருவரை கைது செய்தது. எவ்வாறாயினும் இந்த மோசடியின் பின்னணியில் பெண்கள் உள்ளிட்ட பலர் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மோசடிக்கு பலியாகிய இளைஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.